வெல்கம் டு சலிமா சமையல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஜிஞ்சர் கார்லிக் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்காக 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறோம். இதை நல்லா கழுவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணி இல்லாமல் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறோம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வைக்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் 100 ml அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்குறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதை எடுத்து ஒன்றா இந்த மாதிரி சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த 1/2 கிலோ சிக்கனை வந்து நாங்கள் 2 பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் சிக்கன் ஃப்ரை பண்ணியாச்சு. இதை நம்ம எண்ணெயை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மீதி இருக்கிற சிக்கனையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெய் இருக்குது இல்லையா, அதுலேயே வந்துட்டு நம்ம பூண்டு இஞ்சி இது ரெண்டையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பூண்டு வந்துட்டு ஒரு 15 பீஸு, இஞ்சி வந்து 1 இன்ச் அளவுக்கு உண்டான இஞ்சியை வந்து இது ரெண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறோம். இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து 10 மினிட்ஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி அதை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இந்த இஞ்சி பூண்டு தக்காளியை எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் இந்த க்யூப் சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கூட மீடியம் சைஸ் குடமிளகா இருக்குது இல்லையா, அந்த மீடியம் சைஸ் குடமிளகாயில் பாதி குடமிளகாயும் இந்த மாதிரி க்யூப்பாக கட் பண்ணி வெங்காயத்தையும் குடமிளகாவையும் இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ வெங்காயம் வந்துட்டு அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த இஞ்சி பூண்டு தக்காளி வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த வெங்காயம் கேப்சிகமோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கிறலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிறலாம். இந்த மசாலா சேர்த்து நாங்கள் ஒரு 3 மினிட்ஸுக்கு வதக்கிக்கிட்டோம். அதாவது இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் மட்டும் வதக்கிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அந்த சிக்கனை இந்த வெங்காயம் கேப்சிகமோடு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக வச்சுக்கிறலாம். ஆல்ரெடி ஃப்ரை பண்ணது தான், பட் இந்த மசாலாவோடலாம் சேர்க்கும் பொழுது அப்போ தான் அது வந்து செட் ஆகும். இந்த சிக்கனோட வந்து இந்த மசாலாலாம் நல்லா செட் ஆகி சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். இப்போது லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் சேர்க்குறோம். 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறோம். சோயா சாஸ் அண்ட் கெச்சப் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்துட்டு கார்னிஷிங்காக மல்லி இலை தூவுறோம். அவ்வளோதான், ஜிஞ்சர் கார்லிக் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி சாப்பாடுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஜிஞ்சர் கார்லிக் சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சலிமா சமையல் சேனலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.